இந்த வருடம் பொங்கல் கொண்டாட வேண்டாம் என்று அந்த ஊர் தலைவர் அறிவித்தபோது எல்லாரும் அதிர்ந்தார்கள். ஏன் என்று மக்கள் கேட்டனர். இங்கே விளைச்சல் நம்முடையதில்லை, கடன், கவலை, போட்டி எல்லாமே இருக்கு, கொண்டாட மனசில்லை என்றார் தலைவர். அந்த ஊரில் மீனா என்ற இளம் விவசாய பெண் இருந்தாள். அவள் தந்தை சொல்வார், பொங்கல் கொண்டாடுவது சந்தோஷத்துக்காக இல்ல, இயற்கைக்கு நன்றி சொல்லத்தான். அவர் இப்போது இல்லை, ஆனாலும் அந்த வார்த்தை மீனாவின் மனதில் இருந்தது. தைப்பொங்கல் காலை எல்லாரும் அமைதியாக இருந்தனர். அப்போது மீனா மட்டும் தன் வயலுக்கு நடுவே ஒரு சிறிய அடுப்பு வைத்து புது பானை வைத்து அதில் பாலை ஊற்றினாள். சுற்றி யாரும் இல்லை. சூரியனை பார்த்து மெதுவாக சொன்னாள், விளைச்சல் இல்லாத நாளிலும் இந்த மண்ணும் விதையும் இருக்கும் வரை உனக்கு நன்றி என்று கூறினாள். பால் மெதுவாக பொங்கியது. அந்த நேரத்தில் அருகில் இருந்தவர்கள் வந்து பார்த்தார்கள். ஒருவர் பானையில் அரிசி போட்டார், இன்னொருவர் கரும்பு கொண்டு வந்தார். யாரும் பேசவில்லை, ஆனாலும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடினார்கள். சிறிது நேரத்தில் அந்த வயல் சிரிப்பாலும் வாசனையாலும் நிறைந்தது. அங்கே வந்த தலைவர் சொன்னார், இதுதான் உண்மையான பொங்கல். அந்த நாளில் மக்கள் புரிந்து கொண்டனர், பொங்கல் என்பது எல்லாம் இருக்கும்போது கொண்டாடுவது அல்ல, இருப்பதற்கு நன்றி சொல்வது என்று. பொங்கல் என்பது நிறைவுக்கான திருநாள் இல்லை, நன்றிக்கான திருநாள். நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம கதைகள். தவறாம கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.